செஞ்சல் புயல் பிறகான பாதிப்புகளை பார்த்து வருகிறோம். அதன் வகையில் புதுச்சேரி மறைமலை அடிகள் நகரில் உள்ள அரசு விரைவு போக்குவரத்து கழக பணிமனையில் இடுப்பளவு தண்ணீர் தேங்கியுள்ளதால் 10க்கும் மேற்பட்ட தமிழக பேருந்துகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு நேரலையில் களத்திலிருந்து இணைகிறார் எமது செய்தியாளர் வெங்கட்ரமணன். வெங்கட்ரமணன், வணக்கம். இப்போ காலையிலிருந்தே புதுவையில மழை அப்படின்ற நிலவரத்தை நம்ம பார்த்துட்டு வந்தோம். நீங்க நிற்கக்கூடிய பகுதியை நம்மளுக்கு பார்த்தாலே தெரியுது, இடுப்பளவிற்கு தண்ணீர் தேங்கி இருக்கிறது. கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட தமிழக பேருந்துகளும் அங்கு சிக்கிக் கொண்டிருக்கிறது. பேருந்துகளை மீட்கும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்கிறார்களா? மழைநீரை அகற்றும் பணிகள் தற்போது நடைபெற்று வருகிறதா? கள நிலவரம் என்னவாக இருக்கு? தெற்கு வங்கக்கடலில் இந்த பெஞ்சல் புயலானது நேற்று மாலை 5:30 மணிக்கு கரையை தொடங்கி 11:30 மணிக்கு கரையை கடந்து முடிந்திருக்கிறது. இதன் காரணமாக புதுச்சேரிக்கு அருகே இந்த பெஞ்சல் புயல் கரையை கடந்திருப்பதன் காரணமாக புதுச்சேரியில் மட்டும் 48.4 சென்டிமீட்டர் அளவிற்கு மழை என்பது பதிவாகி இருக்கிறது. குறிப்பாக இந்த புதுச்சேரியில் கடந்த 30 ஆண்டுகள், அதாவது 1995 2024 அந்த 30 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு கனமழை என்பது கொட்டி தீர்த்திருக்கிறது. இதன் காரணமாகவே புதுச்சேரியில் பல்வேறு பிரதான சாலைகளில் மழைநீர் என்பது அதிக அளவு தேங்கி இருக்கிறது. மரங்கள் வேரோடு சாய்ந்திருக்கிறது. கடைகளுடைய பெயர் பலகை விழுந்திருக்கிறது. நிறைய இபி லைன் ஒயர்கள் கீழே அருந்து தொங்கி கிடக்கக்கூடிய ஒரு சூழல் என்பதுதான் ஏற்பட்டிருக்கிறது. நாம் தற்பொழுது புதுச்சேரி பேருந்து நிலையம், தற்காலிக பேருந்து நிலையத்திற்கு எதிரே இருக்கக்கூடிய அரசு விரைவு போக்குவரத்து கழகத்துடைய பணிமனையில் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த பணிமனை என்பது தமிழக அரசினுடைய பேருந்துகள் நிறுத்தி வைக்கக்கூடிய பணிமனைகளாக இருக்கிறது. அதாவது புதுச்சேரி மாநிலத்திற்கு வரக்கூடிய தமிழக அரசு பேருந்துகளை இந்த பணிமனைகள் தான் நிறுத்தி வைப்பார்கள். மறைமலை அடிகள் நகர்னு சொல்லக்கூடிய இந்த நகரில் இருக்கக்கூடிய இந்த பணிமனையில அரசு விரைவு போக்குவரத்து கழகத்துடைய குளிர்சாதன பேருந்துகள் கிட்டத்தட்ட ஒரு 10க்கும் மேற்பட்ட பேருந்துகள் இந்த இடத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியா இந்த பணிமனையில இடுப்பளவு தண்ணீர் என்பது தேங்கி இருக்கிறது. இந்த பகுதிக்கு வெளியேவும் சாலைகளிலும் தண்ணீர் என்பது அதிக அளவு தேங்கி இருக்கிறது. பொதுமக்களுடைய பொறுத்த வரைக்கும் பொதுமக்கள் இந்த தண்ணீர் அதிகமாக தேங்கி இருப்பதை பார்ப்பதற்காக காலை முதலே அதிக அளவு வருகை புரிகிறார். ஏன்னா அவங்க ஆபத்தை உணராமல் இந்த பகுதிகளில் தொடர்ந்து போட்டோ எடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. இந்த பாதுகாப்பு பணியில் இருந்த காவலரிடம் கேட்டபோது இந்த தண்ணி அதுவாகவே வத்தினால் மட்டுமே உண்டு என தெரிவித்திருக்கிறார். தொடர்ச்சியாக புதுச்சேரிக்கு இன்றைய தினமும் அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. புதுச்சேரி அதே போல 3 மாவட்டங்கள் விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர் உள்ளிட்ட 3 மாவட்டங்களுக்கு இன்றைய தினம் அதி கனமழைக்கான எச்சரிக்கையும், புதுச்சேரி மாநிலத்திற்கு இன்று அதி கனமழைக்கான எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கு. மேலும் மழை பொழிவதற்கான அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருப்பதன் காரணமாக மேலும் மழை பொழிவு இன்றைய தினமும் இருக்கும் என எதிர்பார்க்கப்பட்டிருக்கூடிய நிலையில இந்த பகுதிக்கு அருகே இருக்கக்கூடிய மக்கள் வீடுகள் வசிக்கக்கூடிய மக்களுடைய வீடுகளுக்கு உள்ளேயும் மழைநீர் என்பது உள்ளே புகுந்திருக்கிறது. மக்கள் தற்போது சாலையின் ஓரமே தஞ்சம் அடைந்திருக்கக்கூடிய ஒரு சூழல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. இந்த சாலையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு உணவு உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி தர வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறார்கள். இந்த நம்ம நிற்கக்கூடிய இந்த போன்ற ஒரு சூழல் தான் புதுச்சேரி பேருந்து நிறுத்தத்திற்கும் புதுச்சேரியில் இருக்கக்கூடிய பிரதான சாலைகளுக்கு முன்பாகவும் இருக்கிறது. தற்போதைய சூழலை பொறுத்தவரைக்கும் இந்த புதுச்சேரியில் 48.4 சென்டிமீட்டர் மழை என்பது பதிவாகி இருக்கிறது. கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள்ல இல்லாத அளவிற்கு புதுச்சேரியில தற்பொழுது மழை என்பது இந்த பெஞ்சல் புயல் காரணமாக ஏற்பட்டிருக்கிறது. தற்போதைய கள விவரங்களுக்கு நன்றி வெங்கட்ரமணன்.